வணக்கம். செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி, பராபவ வருஷம் ஆவணி மாதம் 8ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் உத்திராடம், திதி வளர்பிறை, திரையோதசி திதி, யோகம் சித்த யோகம், மிதுன ராசிக்கு சந்திராஷ்டம நாள். இன்றைய சிறப்பு பிரதோஷம். இன்னைக்கு சாயந்தரம் எல்லா சிவன் கோவில்லையும், உலகெங்கிலும் உள்ள அனைத்து சிவன் கோவில்களிலும் மாலை நேரத்திலே சிவபெருமானுக்கும் நந்திக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெறும். அதை கண்டு தரிசனம் செய்தால் தீரா பாவங்களெல்லாம் தீரும். பிரதோஷ தரிசனமே நம்ம பாவங்களெல்லாம் அப்படியே பொசிக்கிடுமோ. பிரதோஷத்தில் போய் சிவபெருமானையும் நந்தியும் தரிசனம் பண்ணி சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி சிவபெருமானிடம் சரணாகதி அடைந்து வழிபாடு செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் நமது பாவங்கள் கரைந்து கொண்டே வரும். அல்லவை தேயும், நல்லவை பெருகும். இன்று மாலை பிரதோஷம், அதுதான் இன்றைக்கி சிறப்பு. இன்றைக்கி சாயந்தரம் பிரதோஷ வழிபாடு சிவன் கோவிலிலே வழிபடுவது மிக சிறப்பு. நாளைக்கு நடராஜர் அபிஷேகம், ஓணம் பண்டிகை. நாளைய தினம் திருவோண விரதம், ஓணம் பண்டிகை, நடராஜா அபிஷேகம் மாலை நேரத்திலே நடைபெறுகிறது. நாளை மாலை, இன்னைக்கு சாயந்தரம் பிரதோஷம், நாளைக்கு சாயந்தரம் நடராஜர் அபிஷேகம். சிதம்பரம் கோவிலிலே நாளை மாலை அபிஷேகம் செய்வதாக சொன்னார்கள். கேட்டேன் கார்த்தாலையா சாயந்தரமான. புதன்கிழமை மாலை நடராஜர் அபிஷேகம் நடைபெறும் என்று சிதம்பரத்திலே உள்ள தீட்சிதர்கள் தெரிவித்தார்கள். அதனால் நாளைக்கு ஓணம் பண்டிகை கேரளாவில் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்ற விசேஷமான பண்டிகை ஓணம் பண்டிகை. நாளைக்கு திருவோணம், ஓணம் பண்டிகை, நடராஜர் அபிஷேகம் நாளை மாலை நடைபெறுகிறது எல்லா சிவன் கோவில்களிலும். இன்று மாலை பிரதோஷ வழிபாடு எல்லா சிவன் கோவில்களிலும் நடைபெறும். ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை, குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் குரு, சிம்மத்தில் சூரியன், புதன், கேது, கன்னியில் சுக்கிரன், மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மக்கள் முன்னாள் மாதிரியெல்லாம் இல்லை, பக்தியில் மூழ்கி விட்டார்கள். சுவாமி கும்பிடும் அளவிற்கு விபூதியை மதிப்பதில்லை. அர்ச்சகர் கொடுத்தவுடன் அதை அங்கு கல் தூணில் மேல் போட்டு விடுகிறார்கள். சிறிதளவு நெற்றியிலே இட்டிக்கொண்டு மிச்சத்தை கல் தூணிலே போட்டு விடுகிறார்கள். அடுத்தது சாமியை கும்பிட வேக வேகமாக செல்கின்றார்கள். நாம் கூட சில காலங்கள்தான் இங்கு தங்குவோம். ஆனால் அந்த கல்தூண் சிற்பங்கள் இறைவன் என்பவர் இருப்பதை அங்கிருந்து, என்ன சார் சொல்கிறீங்க மேடமா, என்ன மேடம் சொல்கிறீங்க, நீங்கள் என்ன பண்ணோங்கிறீங்க, கல்தூணில் இருக்கிற விபூதி போடுறாங்க. சரி, அதை போடுறதுக்கு ஒரு சின்ன அந்த கல்தூண்லேயே ஒரு ரீப்பர் மாதிரி அடித்து அதில் ஒரு எவர் சில்வர் கிண்ணம் வைக்கிறாங்க. அந்த கிண்ணத்துள்ளே இப்போ போடுறாங்க. சரி, அங்கு இருந்து இறைவனோடு உறவாடி கொண்டிருக்கும் அந்த மக்கள் ஏன் நினைப்பதில்லை? இப்படி உள்ளவர்கள் தயவு செய்து விபூதியை வாங்க வேண்டாம் என்று சொல்லுங்கள். அது எப்படி விபூதியை வாங்காதன்னு நான் எப்படி சொல்லுவேன்? சொல்ல முடியாது. விபூதி வாங்கி இட்டு மிச்சத்தை ஒரு காகிதத்தில் பொட்டலம் கட்டி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லலாம். அதுதான் பண்ண முடியும். எஸ் மாலா, வாசுதேவநல்லூர் மாலா. சக்திவேல் விருதாச்சலம். சிவாய நமக. சிதம்பரம் கோவிலில் உள்ள 4 வாசல்களுக்கும் தனி சிறப்பு உண்டு. கிழக்கு வாசல் வழியாக மாணிக்க வாசகரும், தெற்கு வாசல் வழியாக திருஞான சம்பந்தரும், மேற்கு வாசல் வழியாக திருநாவுக்கரசரும், வடக்கு வாசல் வழியாக சுந்தரரும் முதலாக நுழைந்து வழிபட்டனர். நல்லா இருக்கு இந்த இன்ஃபர்மேஷனு. சிதம்பரம் நடராஜர் கோவிலை பற்றி ஒரு தகவல் சொல்கிறாரு. அது என்னென்னா, இப்போ தான் நான் நடராஜர் கோவிலை பற்றி பேசினேன். நாளைக்கு நடராஜருக்கு அபிஷேகம் நாளைக்கு சாயந்தரம் நடக்குது. நாளை காலையிலேயே நடராஜர் கீழே கனக சபையில் இறக்கி வச்சுருவாங்க. கனக சபையில் தான் அபிஷேகம் நடக்குது அப்படின்னு சொல்லி இப்போ தான் அந்த தகவலை சொல்லிவிட்டு நான் அப்படியே ஒரு ரேண்டமாக ஏதோ ஒரு தபாலில் ஏதோ ஒரு கார்டு எடுக்கிறேன். பார்த்தா அதில் சிதம்பரம் கோவிலில் உள்ள 4 வாசல்கள் வழியாக கிழக்கு வாசலில் மாணிக்க வாசகர், தெற்கு வாசலில் ஞானசம்பந்தர், மேற்கு வாசலில்
திருநாவுக்கரசர் வடக்கு வாசல் வழியாக சுந்தரரும் முதலாக நுழைந்து வந்தனர். தேவநாயனார் என்பவர் நடராஜர் மீது மிகச்சிறந்த பாடலை பாடினார். இந்த பாடலின் நூலை நடராஜர் முன் உள்ள வெள்ளிப்படியில் வைத்து வழிபட்டார். அப்போது படியில் உள்ள யானை சிற்பம் உயிர் பெற்று அந்த நூலை எடுத்து நடராஜர் காலடியில் வைத்தது. அதனால்தான் அந்த நூலுக்கு திருக்களிற்றுப்படியம் என்று பெயர். களிர்னக்க யானை, திருக்களிற்றுப்பதியம். நல்ல தகவல் சக்திவேல், விருதாச்சலம், நல்ல தகவல். அதில் கரெக்டாக நாளைக்கு நடராஜர் அபிஷேகம் நான் சொல்லியிருக்கேன். இங்கேருந்து ஒரு கார்டு எடுத்து அதில் சிதம்பரத்தை பற்றின ஒரு மெசேஜ் நீங்கள் சொல்கிறீங்க. இதெல்லாம் இறைவனால் செய்யப்படுகின்ற விஷயங்கள். இதெல்லாம் நான் பிளான் பண்ணிலாம் பண்ணுறதில்லை. இன்றைக்கி இந்த லெட்டர் படிக்கணும், இவங்க லெட்டர் படிக்கணும்லாம் எனக்கு முன்கூட்டிலாம் ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் டைமே கிடையாது. ஸ்டூடியோவில் உட்காருவேன், கேமரா முன்னால் உட்காருவேன், கிடைக்கிற கார்டை எடுப்பேன், அப்படியே படிப்பேன். அதில் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு நல்ல அதிசயம், அந்த தில்லை நடராஜ பெருமானின் அருள் நமக்கு எல்லோருக்குமே இருக்கிறது என்பதை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நான் உணர்கிறேன். மாயவரம் ராமலிங்கம், ராகு கேது செவ்வாய் ஆகிய தோஷங்கள் இயற்கையாகவே அமைந்த ஜாதகருக்கு தாங்கள் கூறும் அறிவுரை மற்றும் பரிகாரங்கள் என்ன? சார், எல்லாருக்குமே இருக்கும் சார். முக்கால்வாசி பேருக்கு இந்த தோஷங்கள்லாம் இருக்கும். அதோடைய அளவு தான் கொஞ்சம் மாறுபடும். இந்த தசை எப்போ வருதுங்கிறத பொறுத்து அந்த வித்தியாசங்கள் மாறுபடலாம். சில பேருக்கு செவ்வாய் தசையும் வராது, ராகு தசையும் வராது, குரு தசையில் பிறந்திருப்பாங்க. எனவே அதை ஒரு பெரிய விஷயமாக பார்த்து பயப்பட வேண்டாம். தினசரி இறை வழிபாடு செய்யுங்கள். டெய்லி சாமி கும்பிடும்போது கோளறு பதிகம் படிக்க வேண்டும். கோளறு பதிகம் படித்தால் நவகிரகங்களும் நமக்கு நன்மை செய்யும். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, பாம்பிரண்டுமுடனே, பாம்பிரண்டும்னா ராகுவும் கேதுவும், பாம்பிரண்டுமுடனே ஆசரு நல்ல அவை நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்து அதனால் ஆசரு நல்ல அவை நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. இந்த கோளறு பதிகத்தை சொல்லிகிட்டு இருந்தீங்கன்னா ராகு கேது செவ்வாய் இதெல்லாத்தையும் பற்றி தனித்தனியாக பயப்பட வேண்டாம். கோளறு பதிகம் படிக்கிறவங்களை கண்டால் அது பயப்படும். கேரளம் தமிழ்நாடு எல்லையில் கொடுங்கோளூர் பகவதி அம்மன் கோவில் ஆலயம் உள்ளது. இக்கோவிலில் வெடி சத்தம் அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருக்கும். இந்த அம்மனை வேண்டிக்கொண்டு வேண்டுதல் நிறைவேற்றினால் 10 முறை 10 வெடி வெடிக்கிறேன், 20 வெடி வெடிக்கிறேன் என்றெல்லாம் பிரார்த்தனை செய்து கொள்வார்கள். வெடி வெடிப்பது தான் இங்கே பிரார்த்தனை. வெடி வழிபாடு சபரிமலைக்கு போகிற வழியில் கூட நாங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம். நிறைய இடங்களில் வெடி வழிபாடு. சாமி இவிட வெடி வெடிக்காம், இவிட வெடிச்சா இல்லை விட சன்னிதானத்தில் கேட்கும் அப்படின்லாம் சொல்லி வெடி வெடிப்பாங்க. வெடி வெடிக்கிறதுங்கிறது அது ஒரு வழிபாட்டு முறையாக கேரளாவிலே பின்பற்றப்பட்டு வருகிறது. அதை பற்றி தகவலை நமக்கு பகிர்ந்து கொள்கிறார் திரு விருதாச்சலம் சக்திவேல் அவர்கள். கண்ணகியின் கோவிலே கொடுங்கலூர் பகவதி என்று அழைக்கப்படுவதாகவும் சிலர் கூறுகின்றனர். கடைசியில் அவருடைய பஞ்ச வச்சார் சக்திவேல். குட்டி இங்கிலாந்து, ஜாதகத்தில் லக்னம் பார்த்து பலன் நல்லதா அல்லது ராசி பார்த்து நட்சத்திரம் பார்த்து பலன் சொல்வது நல்லதா? கோச்சார பலனை பார்க்க வேண்டுமா அல்லது ஜாதக லக்னம் பலனை கூற வேண்டுமா? அதாவது கோச்சாரமும் பார்க்கணும், லக்னமத்தை வச்சு தசாபுக்தி பலனும் பார்க்கணும். ரெண்டுமே பார்க்கணும். தசாபுக்தி பலன்களுக்கு தான் அதிக பவர். 75% லக்னத்தையும் மற்ற கட்டங்களையும் வைத்து தற்போது நடைபெறுகின்ற தசாபுக்திகளை வைத்து கூறப்படுகின்ற பலனுக்கு 75 மார்க்கு. இப்போ குரு இங்கே இருக்குது, இப்போ சனி இங்கே இருக்குது, ராகு கேது இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி உள்ள ப்ரெசண்ட் பிளானட்டரி பொசிஷனை வச்சு நம்ம பலன் சொல்கிறோமே, அதற்கு கோள் சாரம் என்று பெயர். கோச்சாரம்பாங்க. கோள்களின் சாரத்தை வைத்து சொல்லுகின்ற அந்த பலனுக்கு 25% தான் முக்கியத்துவம். 75% அடிப்படை ஜாதகத்திற்கும் 25% கோச்சாரத்திற்குமாக பலன் எடுத்துக்கொள்ளலாம். திருவாலங்காடு கயா என்று எதனால் பெயர் பெற்றது? திருவாலங்காடு புதன் தலமாகிய திருவாலங்காடு தென்னிந்தியாவின் கயா என்று எதனால் பெயர் பெற்றது? கயாவுக்கு போக முடியாதவங்கள்லாம் அந்த காலத்தில் திருவாலங்காடு புதன் தலம்னு இப்பொழுது சொல்லப்படுகின்ற இந்த திருவாலங்காடு திருவாலங்காடு இல்லை திருவெண்காடு தலத்தில் போய் கயா சிராத்தம் மாதிரியே சிராத்தம்லாம் பண்ணுவாங்க. திருவாலங்காடு இல்லை, திருவெண்காடு ஸ்வேதாரண்ய கஷேத்திரம், வெண்காடு, வெண்மை, ஒயிட் ஃபாரஸ்ட், வெண்காடு.
அது ஒரு பழமையான சிவன் கோவில், மிக பழமையானது. அங்கே உள்ள நடராஜர் சிதம்பரத்துக்கும் முன்னாலேயே இருக்கிறதாக புராணங்கள் சொல்லுகின்றன. 3 குளம், 3 சுவாமி, 3 அம்பாள், 3 குளம், 3 தலவிருட்சம். அதில் பிரதானமான அம்பிகை பிரம்மவித்யா அம்மன் ரொம்ப விசேஷமானது. புதன் தலமாக இப்பொழுது கருதப்படுகின்ற அந்த தலம். அங்கு பழைய காலத்தில் கயாவுக்கு இங்கேருந்து போகணுன்னா ரொம்ப தூரம் போகணும். பீகாரில் இருக்குது கயா போக முடியாதவங்க முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதற்காக இந்த கோவிலில் ஒரு மரம் இருக்குது. கயாவில் எப்படி அக்ஷயவட்டம் அப்படிங்கிற அந்த மரத்தடியில் பிண்டம் போடுவாங்களோ அதே போல் திருவெண்காட்டில் ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தடியில் பிண்டம் போடுவாங்க. முன்னோர்களுடைய ஆத்மா சாந்தி அடைவதற்காக பிண்டம் போடுவதற்கு அங்கே செல்வார்கள். நானே பண்ணியிருக்கேன். எப்போன்னா 2000 என்னமோ பண்ணேன். 2001 அங்கே பண்ண பிறகு எனக்கு கயா போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடச்சிது. அடிக்கடி போனேன். அதுக்கு முன்னால் கயாவுக்கு 82 ஃபஸ்ட்டு டைம் போயிருக்கேன். 2000 இங்கே பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு அங்கே போகிறதுக்கு, பீகார் கயா போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைத்தன. அதனால் அது ரொம்ப முன்னோர்களின் சாபம் விலகுவதற்கு, முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடைவதற்கு செய்ய வேண்டிய பித்ரு காரியங்களை திருவெண்காடு அப்படிங்கிற அந்த பூம்புகார் பக்கத்தில் இருக்க திருவெண்காடு, தமிழ்நாட்டில், இந்த திருவெண்காட்டில் போய் செய்யலாம். ஒளிமயமான எதிர்காலம். உங்கள் ஆன்மீக சந்தேகங்களுக்கு விடை காண நீங்கள் கடிதம் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஜி தமிழ், 33B ஒலிம்பியா பிளாட்டினா, சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், கிண்டி, சென்னை 600032. மேஷ ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நாள். நாளில் குரு உச்சம், அதற்கு நேர் எதிர் வீடான மகரத்தில் 10 சந்திரன். குருவும் சந்திரனும் எதிரெதிரே ஒன்றை ஒன்று பார்த்து கொள்கின்ற அற்புதமான யோகம். அதிலும் உச்சம் பெற்ற குருவை சந்திரன் பார்க்கிறது, உச்சம் பெற்று குரு சந்திரனை பார்க்கிறது. இந்த குருச்சந்திரன் எதிரெதிரே பார்த்து கொள்கின்ற யோகம் இருக்கிறதே, அதுவும் 2 கேந்திரங்களிலே, 4 குரு 10 சந்திரன், 4ஆம் இடமான கேந்திரத்திலே உச்சம் பெற்று குரு சந்திரனை பார்க்கிறது. எனவே மேஷ ராசிக்கு இன்னைக்கு ஓஹோன்னு இருக்குது, சூப்பராக இருக்குது, அருமையான நாள். எல்லா விதத்திலையும் நல்லா இருக்கும். ஆரோக்கியம் நல்லா இருக்கும், மனநிலை நன்றாக இருக்கும், செல்வ நிலை நன்றாக இருக்கும், வியாபாரம் விருத்தியாகும், உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் வேலை பார்க்கும் நிறுவனத்தில் திடீரென உங்களுக்கு ஒரு பொறுப்பை வழங்குவார்கள், பதவி உயர்வு கொடுப்பார்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் சந்தோஷமாக இருப்பார்கள். உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது இப்பொழுது திருமணமாக வேண்டிய வயதில் இருந்தால் அவர்களின் திருமணம் இப்பொழுது நிச்சயமாகும். உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும், அந்த வயதிலே இருக்கிறார்கள் என்றால் இப்பொழுது அந்த குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும். வம்ச விருத்தி ஏற்படுகின்ற ஒரு நேரம். இந்த கஜகேசரி யோகம், குருச்சந்திர யோகம், 4 குரு உச்சம். அதனால் மேஷராசிக்காரங்கள்லாம் அப்படி காலர் தூக்கி விட்டுட்டு ஸ்டைலாக போவாங்க. இன்றைக்கி கையிலே பிடிக்க முடியாது, ஓஹோன்னு இருக்குது. வாழ்க்கையில் எதையெல்லாம் சாதிக்க வேண்டும் என நினைத்தீர்களோ அதையெல்லாம் சாதித்து காட்டுவீர்கள். நிச்சயமாக சாதிக்க போகும் நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ரிஷபராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. மகிழ்ச்சியான நல்ல செய்திகளெல்லாம் வந்து சேரும், செவிக்கினிய நற்செய்திகள் வந்து சேரும். உற்றார் உறவினர் நண்பர்கள் என அனைவரும் உங்களை போற்றி புகழ்வார்கள். மிகப்பெரிய நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்கள் வியாபாரத்திலே பெரிய வளர்ச்சி ஏற்படும். திருமண வயதில் உள்ள ரிஷபராசினருக்கெல்லாம் திருமணம் இன்னைக்கு நிச்சயமாகும். இன்னைக்கு கல்யாணம் நிச்சயம். இன்று பேசுவார்கள், நாளை ஒப்புத்தாம்பூலம் மாற்றிக்கொள்வார்கள். அவ்வளோ கிட்ட வந்துருச்சு, அவர்ஸ் கணக்கில் வந்துருச்சு. இப்போ வருடக்கணக்கிலோ மாத கணக்கிலோ நாட்கணக்கிலோ இல்லை, மணி நேரங்கள், எத்தனை மணி நேரத்தில் திருமணம் நிச்சயமாகும் என்று சொல்ல முடியாது. அவ்வளவு வேகமாக அருகிலே திருமண நேரம் வந்துவிட்டது. முகூர்த்தக்கால் நடப்போகும் நேரம் வந்துவிட்டது. பந்தக்கால் முகூர்த்தத்திற்கு நாள் பார்த்து கொண்டிருப்பார்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். ரிஷபராசி மாணவர்கள் கல்வியிலே முதலிடத்தை பிடிப்பார்கள். ரிஷபராசிக்கு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு, அருமையான நாள். மிதுன ராசிக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் ரொம்ப வேகமாக போக வேண்டாம், மெதுவாக செல்லுங்கள். எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் அதை எண்ணி எண்ணி யோசித்து பார்த்து இது சரியா தவறா, இப்பொழுது செய்யலாமா பிறகு செய்து கொள்ளலாமா என்று
தீர்மானிக்க வேண்டும். எண்ணித் துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. அதே போல யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. கடக ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். ராசியிலே குரு, 7ல் சந்திரன். எனவே இது ஒரு அற்புதமான நாள் என்று சாதாரணமாக சொன்னால் போராது, இதை விவரித்து கொண்டே போகலாம். இது எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் தெரியுமா? ராசியிலே குரு உச்சமாக இருக்கும் பொழுது குருவிற்கு வீடு கொடுத்த சந்திரன் இந்த குருவிற்கு 7ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு இவ்விரு கிரகங்களும் குருவும் சந்திரனும் பரஸ்பரம் ஒன்றை ஒன்று பார்த்து கொள்கின்ற இந்த கஜகேசரி யோகம், இந்த குருச்சந்திர யோகம் இருக்கிறதே, அது மிகப்பெரிய அளவிலே உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும். உங்கள் தொழிலில் நீங்கள் மிகச்சிறந்து விளங்குவீர்கள். தொழிலில் ஏற்பட்ட தடைகளை எல்லாம் தாண்டி வெற்றி கொடி நாட்டப் போகிறீர்கள். அது என்ன தொழிலாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, சுய தொழிலோ வியாபாரமோ உத்தியோகமோ எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு படி உயர்வு கிடைக்கும் என்பது திண்ணம். எனவே இந்த நாள் நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். மாணவர்களுக்கு வெகு சிறப்பான கல்வி அறிவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்குகிறது. கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்கக்கூடிய மாணவர்களாக நீங்கள் விளங்குவீர்கள். செல்வச் செழிப்பு அதிகரிக்கும். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள். இன்று மாலை பிரதோஷம், நாளை மாலை நடராஜர் அபிஷேகம், ரெண்டையும் மிஸ் பண்ணாதீங்க. இன்று மாலை அனைத்து சிவன் கோயில்களிலும் பிரதோஷ வழிபாடு, நந்திக்கும் சிவனுக்கும் சிறப்பு வழிபாடு நடைபெறும். அதில் கலந்து கொள்ள வேண்டும். சிம்மராசி அன்பர்கள் நிச்சயமாக செல்ல வேண்டும். மகிழ்ச்சியான நாள், நல்ல நாள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மனநிலையில் உள்ள குழப்பங்களெல்லாம் தீர்ந்து தெளிவான சிந்தனையோடு நன்றாக யோசித்து பார்த்து ஒவ்வொரு செயலையும் அழகாக செய்து முடிப்பீர்கள், எந்த குழப்பமும் இல்லாமல். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி அலை வீசும். உங்கள் வீட்டை கடந்து சென்று யாராவது சென்றால் அவர்களுக்கு அந்த சிரிப்பு சத்தம் கேட்கும். என்ன இவங்க வீட்டில் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்களே, அப்படி என்ன ஜோக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டே போவாங்க. சிரிப்பொலி கேட்கின்ற நாளாக உங்கள் இல்லம் என்று திகழும். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் வெகு சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். 5ஆம் இடத்திலே சந்திரன், 11ஆம் இடத்திலே குரு, அவை இரண்டும் ஒன்றை ஒன்று பார்த்து கொள்கின்றன. 5ஆம் இடத்து சந்திரனை குரு பார்க்கிறது, 11ஆம் இடத்து குருவை சந்திரன் பார்க்கிறது. எனவே இவ்விரு கிரகங்களும் எதிரெதிரே அமர்ந்து கொண்டு ஒன்றை ஒன்று பார்த்து கொள்வதன் மூலமாக கன்னி ராசியிலே பிறந்தவர்களுக்கு பெரிய யோகத்தையும் அளித்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய யோகம், அதிர்ஷ்டம் உங்களை நாடி வந்து கொண்டிருக்கிறது. நல்ல நேரம் அருகிலே வந்துவிட்டது. நல்ல சந்தர்ப்பங்களெல்லாம் இப்பொழுது வரும். அந்த நல்ல சந்தர்ப்பத்தை நீங்கள் சரிவர பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நிறைய பேர் நல்ல சான்ஸ் கிடைக்கும் போது கோட்டை விட்டு அப்புறமா புலம்புவாங்க. அன்னைக்கு கிடைச்ச சான்ஸை நான் மிஸ் பண்ணிடக்கூடாது, எப்படியாவது அதை நான் செஞ்சுருக்கணும் அப்படின்னு. அதை இன்னைக்கு சொல்லி பிரயோஜனம் இல்லை. அன்றைக்கே அதை புரிஞ்சுட்டு டக்குன்னு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்வதில் தான் ஒரு மனிதன் வெற்றி தோல்வியே இருக்கிறது. கடவுள் எல்லாருக்கும் சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார். ஒரு சிலர் அதை பயன்படுத்தாமல் விட்டு விடுகிறார்கள். புத்திசாலிகள் அதை அப்படியே பிடிச்சிக்கிறாங்க. நல்ல சந்தர்ப்பமே கிடைக்கவில்லை என்று சொல்வது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். கிடைத்திருக்கும், நீ அதை புரிந்து கொண்டு இருக்க மாட்டாய். கடவுள் எதிரில் வந்து பேச மாட்டார், வெறும் சான்ஸ் தான் கொடுப்பார். ஆப்பர்ச்சுனிட்டிஸை கடவுள் கிரியேட் பண்ணுவார், சந்தர்ப்பங்களை உருவாக்குவார். அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது மனிதனின் கடமை. இன்று அத்தகைய ஒரு நல்ல நாள். இன்று கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை கன்னிராசி அன்பர்கள் சரிவர பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை பார்க்கலாம். மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பங்கள், நல்ல தருணங்கள் இன்று நடைபெறும். எனவே இது ஒரு நல்ல நாள். துலா ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். வியாபாரத்திலே பெரிய வளர்ச்சி ஏற்படும். வியாபாரஸ்தானமாகிய 10ஆம் இடத்திற்கு அதிபதியான சந்திரனை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. உச்சம் பெற்ற குரு 10க்குடையவனை பார்ப்பதால் இப்பொழுது வியாபாரத்திலே பெரிய முன்னேற்றத்தை பார்க்கலாம். சுய தொழில் செய்பவர்கள், உத்தியோகத்தில் உள்ளவர்கள், வியாபாரம் செய்பவர்கள் என அனைவருக்குமே தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழில் வளர்ச்சி அற்புதமாக இருக்கும். திருமண வயதில் உள்ள துலா ராசினருக்கெல்லாம் திருமண பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடந்து முடிந்து பெண் பார்க்க சென்றோம், பார்த்தோம், பிடித்து விட்டது, அடுத்தது எப்பொழுது திருமணத்தை வைத்துக் கொள்ளலாம், எங்கே வைத்துக் கொள்ளலாம் என்பது போன்ற பேச்சுவார்த்தையெல்லாம் இப்பொழுது குடும்பத்திலே பெரியவர்கள் நடத்தி கொண்டிருப்பார்கள். வெகு சிறப்பான நல்ல தகவல்கள் இன்று வந்து சேரும். வெகு அற்புதமான முன்னேற்றத்தை உங்கள் வாழ்க்கையிலே இப்பொழுது எதிர்பார்க்கலாம்.
நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகிற நேரம் வந்துருச்சு. அதனால் இனிமேல் யாராலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. இறைவன் கொடுத்தால் யாரால் தடுக்க முடியும்? இறைவனே ஒரு நன்மையை உங்களுக்கு செய்யும் பொழுது மற்றவர்கள் வந்து குறுக்கே நிற்கவா முடியும்? எனவே நன்மை நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 9ஆம் இடத்திலே குரு உச்சமடைந்து சந்திரனை பார்த்து கொண்டிருக்கிறது. 9க்குடைய பாக்யாதிபதி சந்திரன் 3ஆம் இடமான மகரத்திலே அமர்ந்து கொண்டு குருவை பார்க்கிறது, குருவால் பார்க்கப்படுகிறது. எனவே இது ஒரு நல்ல நாள், வெகு சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இன்றைய தினம் ஒரு நல்ல செய்தி வரும். அலுவலகத்தில் உங்களுக்கு புதிதாக சில பொறுப்புகளை வழங்குவார்கள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஏற்கனவே நல்ல வேலையிலே இருப்பவர்களுக்கு மேலும் அதிக பொறுப்புகள் வழங்கப்படும். பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது. பதவி உயர்வுடன் கூடிய பணியிட மாற்றம், ப்ரமோஷன் வித் டிரான்ஸ்ஃபர். எந்த இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் சரின்னு ஒத்துக்குங்க, ஆர்கியூ பண்ணாதீங்க மேலதிகாரிகளிடம். எந்த இடத்திற்கு உங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் போயிடுங்க, போய் டியூட்டி ஜாயின் பண்ணி கையெழுத்து போட்டு ஒத்துக்குங்க. முதல்ல சார்ஜ் எடுத்துங்க, அதுக்கப்புறமா பார்க்கலாம். திரும்பி பழைய இடத்துக்கு வர்றதை பற்றி அப்புறம் யோசிக்கலாம். இப்போ டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் பரவாயில்ல, ப்ரமோஷனை விடக்கூடாது. ஏன்னா ரெண்டும் சேர்ந்து வரும். நீங்கள் டிரான்ஸ்ஃபரை ஒத்துக்கலைன்னா அப்போ ப்ரமோஷனும் கட் ஆகும். அதனால் உங்களுக்கு கிடைக்கும் பணியிட மாற்றம் பதவி உயர்வை கொடுக்கும். இடமாற்றம் ஏற்படும், ஆனால் பதவி உயர்வு கிடைக்கும். நல்ல சந்தர்ப்பத்தை தயவு செய்து நழுவ விட வேண்டாம் விருச்சிக ராசி அன்பர்களே. தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 9-10 குடையவர்கள் 9ஆம் இடத்திலே இணைந்ததால் தர்ம கர்மாதிபதி யோகம். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள். 6 நீச்சமாகிவிட்டது. 10ல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும். அதுதான் 6 10ஆம் இடத்திலே போய் நீச்சம் பெற்றதால் யோகம். 6 உங்களுக்கு பாவிதானே. அது இயற்கை சுபரான சுக்கிரனாக இருந்தாலும் தனுசுக்கு அது பாவிதான். எனவே 6 10ஆம் இடத்திலே சென்று பலவீனமான நீச்ச ஸ்தானத்திலே இருப்பதால் 6ஆம் இடம் பலகீனமாகிவிட்டது. எனவே உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான கிரக அமைப்பு இன்று ஏற்பட்டு இருக்கிறது. ஆரோக்கியத்தில் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் அதெல்லாம் சரியாகி பழையபடி நல்ல ஸ்ட்ராங்காக ஆகிடுவீங்க. ஓடி பிடிச்சி விளையாடலாம். அந்த அளவுக்கு ஸ்ட்ரெச்சரில் போயிட்டு இருந்தவங்க, வீல் சேரில் போனவங்க, அதுக்கப்புறமா வாக்கரை வச்சுட்டு நடந்துட்டு இருந்தவங்க இப்போ வாக்கரையும் தூக்கி போட்டு ஜம்முனை வாக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு முன்னேற்றம் இப்பொழுது உங்கள் ஆரோக்கியத்திலே தெரிய வரும். எனவே இது ஒரு நல்ல நாள். மகர ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறும் என்று உறுதியாக நம்பலாம். ஏனென்றால் 7ஆம் இடத்திலே குரு உச்சமடைந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. 7 ராசியை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. இன்று மாலை பிரதோஷம், சிவன் கோயிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணோம். நந்தியும் சிவனையும் வழிபட வேண்டும். இன்று மாலை கோவிலுக்கு செல்லும் பொழுது வில்வ இலைகளையும் தும்பைப்பூவையும் ஒரு கை பிடிச்ச அளவு எடுத்துகிட்டு போங்க, போகிறோம். வில்வ இலை 3 இருக்கணும். தும்பைப்பூ அது ரொம்ப நேரம் கையில் வச்சுருந்திங்கன்னா வாடிடும், அவ்வளோ மென்மையானது. மோப்பக்குழையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்கக்குழையும் விருந்து மாதிரி அது தும்பைப்பூ. அதனால் அந்த தும்பைப்பூ, வில்வ இலை ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய என்று சொல்லி சிவபெருமானை இன்று மாலை வழிபாடு செய்ய வேண்டும். உங்களுக்கு இப்பொழுது நேரம் நன்றாக இருக்கிறது. அது மேலும் நன்றாக ஆவதற்கு இந்த வழிபாட்டை செய்யுங்கள். கும்பராசிக்கு இன்றைய நாள் வெகு சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. ஒரு சிலருக்கு தலைவலி வரும் திடீர்னு. ஏன்னா 8ல் போய் சுக்கிரன் மறைஞ்சு நீச்சமானதுனால சில பேருக்கு தலைவலி, ஜலதோஷம், மைல்டு ஃபீவர் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆரோக்கியத்தை சற்று அதிக கவனத்துடன் பார்த்து கொள்ள வேண்டும். வெளியில் ரொம்ப எதுவும் வாங்கி சாப்பிடாதீங்க. வீட்டிலேருந்தே கையில் கட்டி எடுத்துகிட்டு போயிடுங்க. சாப்பாடு கையில் கட்டி எடுத்துகிட்டு போங்க. வெளியிலலாம் நீட்டாக இருக்கணும், அது சுத்தமாக ஹைஜீனிக் ப்ரிப்பரேஷன்ஸாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா அதில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் வரத்துக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. இப்போ நிறைய இன்ஃபெக்ஷன் வருது. இந்த மழை விட்டு விட்டு பெய்யறதுல அது ஏதோ சூட்டை கிளப்பி விட்டு எங்கே பார்த்தாலும் இன்ஃபெக்ஷனு, டைரியா, ஃபீவர் இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக ரிப்போர்ட் ஆகுது. அதனால் உங்கள் ஹெல்த்தை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும். எனவே உணவு பழக்க வழக்கங்களிலே மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும்.
மீன ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். திருமணமாகாத மீன ராசியினருக்கெல்லாம் திருமணம் நிச்சயதார்த்தம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய ப்ரொஃபைலை பார்த்துட்டு கால் பண்ணுவாங்க, வி ஆர் இன்ட்ரெஸ்டட் அப்படிம்பாங்க. நீங்கள் வாங்க பேசலான்னு சொல்லி கூப்பிடுங்க, உட்காருங்க, பேசுங்க, பாருங்க, அதுக்கப்புறமா முடிவு பண்ணுங்க. நீங்களாவே முடிவு பண்ணாதீங்க. டோன்ட் பி வெரி பர்டிகுலர் அபவுட் த லொக்கேஷன் ஆஃப் தி groom. லெட் him ஒர்க் எனிவேர் இன் தி globe. இந்த லொக்கேஷனில் இருக்கிற பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், எங்கள் வீட்டுக்கிட்டே இருக்கணும், இப்படிலாம் சில பெண்கள் சொல்லுது. எங்கள் அம்மா வீட்டிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே இருக்காங்க, நான் அடிக்கடி வந்து பார்த்துக்குவேன், அம்மாவை பார்த்துக்குவேன், அதனால் ரொம்ப தொலைவுக்கு போக மாட்டேன். இப்படி ஒரு குரூப்பு. இன்னொரு குரூப் வந்து நான் அமெரிக்காவுக்கு தான் போவேன். இந்த ஜென்மா எடுத்ததே அமெரிக்காவை பொறுத்தா தான், இந்த பிறவி பையனே அமெரிக்காவுக்கு போகிறதுக்காகத்தான், ஆனால் நான் அமெரிக்காவுக்கு தான் போவேன், அமெரிக்காவில் இருக்கிற பையனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். இப்படி ஒரு கும்பல் சொல்லிகிட்டு இருக்கு. வேடிக்கையாக இருக்குது இந்த பொண்ணுங்கள்லாம் பேசுகிறதெல்லாம் பார்த்தா. ஐயோ பாவம், ஏன் இவங்களுக்கெல்லாம் யாருமே வந்து அறிவுரை சொல்லலை, ஏன் யாரும் புரிய வைக்க மாட்டேன்றாங்க, ஏன் இவங்க லைஃப்லாம் என்னங்கிறத புரிஞ்சிக்காமல் எதையோ பேசுகிறாங்களே. எது முக்கியம் வாழ்க்கையில்? நல்ல கணவன் முக்கியமா அல்லது அவர் வசிக்கும் ஊர் முக்கியமா? அமெரிக்காவுக்கு போயிட்டால் சந்தோஷமா இல்லைம்மா, அங்கே போய் அவஸ்தைப்படுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? அங்கேயும் நிறைய டொமஸ்டிக் வயலன்ஸ்லாம் நடக்குது. அங்கேருந்து சில டிவி கேசஸ்லாம் நான் டீல் பண்ணியிருக்கேன். அதனால் அமெரிக்காவில் இருக்கிறவங்களாம் சந்தோஷமாக இருக்காங்கன்னு நினச்சிடாதீங்க. அங்கே என்னமோ வெளியில் ரோடு தங்கத்தில் பிளாட்ஃபார்ம்லாம் போட்டு உங்களை அப்படியே அங்கே தாங்குன்னு தாங்க போகிற மாதிரிலாம் நினைக்காதீங்க. அங்கே போனாலும் நீங்கள் உழைக்கணும், சம்பாதிக்கணும், அந்த ஊர் காசுக்கு தகுந்த மாதிரி சம்பாதிக்கணும். அதனால் அது மட்டுமே வாழ்க்கை அல்ல. வாழ்க்கையில் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள், தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள், அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள், இப்படி பல விஷயங்கள் இருக்கும்போது வெறும் அமெரிக்கா தான் லைஃப்னு நினச்சிட்டு இருக்காதீங்க ப்ளீஸ். என்னுடைய ஹம்பிள் அட்வைஸு இந்த யங்கர் ஜென்ரேஷன், பர்டிகுலர்லி கேர்ள்ஸ்க்காக நான் இன்றைக்கி சொல்கிறேன், பர்டிகுலர்லி யங்கர் ஜென்ரேஷன் கேர்ள்ஸ்க்காக சொல்கிறேன். தயவு செஞ்சு டோன்ட் பி பர்டிகுலர் அபவுட் தி லொக்கேஷன் ஆஃப் த ப்ரப்போஸ்டு groom. லெட் him live anywhere. he should be a good boy. அவ்வளோதான் வேணும். நல்லவனா, நல்ல பழக்க வழக்கம் உள்ளவனா, உங்களை அன்பாக நடத்துவாரா, அன்பாக வச்சுக்குவாரா, வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குமா, கணவன் மனைவிங்கிற அந்த தாம்பத்தியம் நல்லா இருக்குமா, நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்டு உள்ளவர் தானா, அப்படிங்கிறத தான் பார்க்கணுமே ஒழிய எந்த ஏரியாவில் அவர் குடியிருக்காரு அப்படின்றத பார்க்காதீங்க. எனவே திருமணத்திற்கான நேரம் நெருங்கி விட்டது, நல்ல நேரம் வந்திருக்கிறது, அதை சரிவர பயன்படுத்தி கொள்ளுங்கள். நாளைய விசேஷங்கள், நாளைக்கு வந்து 5 விஷயம் இருக்குது. திருவோண விரதம், ஓணம் பண்டிகை, நடராஜா அபிஷேகம், ஆல் ஓவர் தி வேர்ல்டு எல்லா சிவன் கோயிலையும் நடராஜா அபிஷேகம் நாளை மாலை. ருக் உபகர்மா, ருக்வேதிகளுக்கு அவனியாவட்டம், ருக் உபகர்மா கரிநாள். 5 விஷயம். திருவோண விரதம், ஓணம் பண்டிகை, நடராஜர் அபிஷேகம் நாளை மாலை, ருக் உபகர்மா ருக்வேதிகளுக்கு அவனியாவட்டம் நாளை தினம், கரிநாள். 5 விஷயம் நாளைக்கு. நாளைய விசேஷங்களில் 5 பாயிண்ட் சொல்லியிருக்கேன், மறந்துடாதீங்க. திருவோண விரதம், ஓணம் பண்டிகை, நடராஜர் அபிஷேகம் மாலை, ருக்வேதிகளுக்கு ஆவணிய விட்டம், கரிநாள். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேச நல்லூர் வெங்கட்ராமன், நங்கநல்லூர், சென்னை 61. வணக்கம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஓம்காரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்யவும், மென்மேலும் வளர்ச்சியடையவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோகா ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு தீர்வளிப்பார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது? இன்னைக்கு நம்ம பண்ண வேண்டிய பூஜைகள், பரிகாரங்கள் பற்றி சொல்லுங்கள் சுவாமிஜி. ஸ்ரௌதத் மார்தாதிகம் கர்ம நிகிலம் ஏனதோ த்ரேதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணதே நமக. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதா. யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜ மகள் வசம்.
கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாசுதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகனச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான பராபவ வருடம் ஆவணி மாதம் 8ஆம் தேதி 25/8/2026 செவ்வாய்க்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பேசலாம். அவனருளாலே அவன் தாழ் வணங்கி இந்நாள் இனிய நாளாகட்டும். ஓம்காரம் பகுதியில் தினந்தோறும் ஜோதிடம் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் தம்பதியர்கள் பிரியறதுக்கு ஜாதக ரீதியாக என்ன காரணம் இருக்குது, பிரிந்த தம்பதியர்கள் மீண்டும் சேர்றதுக்கு ஏதாவது பரிகாரம் உண்டா அப்படின்றத பற்றின விளக்கம் எங்களுக்கு கொடுங்க சுவாமிஜி. பொதுவாக ஜாதகத்தில் சப்தமாதிபதி கலத்திரக்காரகன் சப்தமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரூர கிரகங்கள் இதெல்லாம் ஒரு தம்பதிகள் பிரியறதுக்கு காரணமாக அமையிறது. சில ஆண்கள் ஜாதகத்தில் சந்நியாச யோகம் இல்லை பிரம்மச்சாரி யோகம் இருந்து அந்த ஜாதகத்தை நம்ம ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் எந்த பரிகாரமும் பண்ணாமல் திருமணம் நடக்கும் பொழுது இந்த பிரம்மச்சாரி யோகத்தாலேயோ சந்நியாச யோகத்தாலேயோ கணவன் மனைவி பிரிய வாய்ப்பு உண்டு. அதேமாரி பெண் ஜாதகத்திலேயும் இந்த சப்தமஸ்தானம் பலகீனமாக இருக்கும் பொழுது சண்டை சச்சரவு மன வருத்தம் பிரிவு இதெல்லாம் உண்டாகிறதுன்னு சொல்லுவாள். இப்போ நம்ம விவாகரத்துன்ற வார்த்தை ரொம்ப சாதாரணமாகிடுது. சில பெரியோர்கள் தர்மசாஸ்திரப்படி பிரியக்கூடாதுன்ற சில மகரிஷிகளோட கருத்து பையன் சம்பந்தமான விஷயத்தில் அந்த ஆண் ஜாதகருக்கு 16 காரணங்கள் இருந்தால் அந்த பையனை விலக்கி வச்சுடலான்னு சாஸ்திரம் சொல்கிறதுன்னு சொல்லுவாள். ஏற்கனவே இதை பற்றி சொல்லியிருக்கோம். பொதுவாக இல்லறம் எதுக்காக ஏற்பட்டதோ அந்த தகுதியை அந்த ஜாதகர் எழுந்துட்டார்னா கட்டாயம் அந்த விவாகரத்து தம்பதிகள் பிரிஞ்சு இருக்கிறதுக்கான காரணங்களாக சொல்கிறான். இது பற்றி இன்னொரு சந்தர்ப்பத்தில் விட விரிவாக நம்ம பேசலாம். பராசரர் என்ன சொல்கிறார் அதை பற்றியும் சில மகரிஷிகளோட கருத்து. அதேமாதிரி நடக்கக்கூடிய தசா புத்திகளாலேயும் சிலர் பிரிய வேண்டிய வாய்ப்பு வரலாம். ஆனால் அது தற்காலிகமானதாக இருக்கும். கோட்சார ரீதியாக கூட சில நேரங்களில் பிரிவு ஏற்படலாம். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. ஜென்மராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்தது தீதில் ஒரு மூன்றிலேன்னு சொல்லுவாள். அது மாதிரி ஜென்மத்தில் குரு வரும்பொழுதும் தம்பதிகள் பிரிஞ்சிருக்கான்னு சொல்லுவாள். ஆனால் ஜாதக ரீதியாக பிரியறது தசாபுத்தி ரீதியாக பிரியறது தற்காலிகமானதாக இருக்கும். கோட்சார ரீதியாக பிரிஞ்சிருக்கிறதும் தற்காலிகமானதாக இருக்கும். ஆனால் ஜாதகத்திலேயே பிரியக்கூடிய சூழ்நிலைன்னா அது கொஞ்சம் கடுமையானதாக இருக்கும். இப்போ ஒரு கருங்கல் இருக்குது, அது கருப்பாக இருக்குது. ஜலத்தில் எவ்வளோ நாள் முக்கியம் இருந்தாலும் அது கருப்பாக தான் இருக்கும். ஜாதகத்திலேயே அந்த பிரச்சனை இருக்குதுன்னா அது தீவிரமானதாக தான் இருக்கும். ஒரு துணியில் தற்காலிகமாக கரை படுறதுக்கும் துணியே கருப்பாக இருக்கிறதுக்கு எவ்வளோ வித்தியாசம். அந்த மாதிரி இப்போ அந்த மாதிரி நேரங்களில் சில எளிய பரிகாரங்களை சொல்லலாம்னு சாஸ்திரம் சொல்கிறது. அந்த மாதிரி சொல்லும்பொழுது தான் உங்களுக்கு இந்த 29ஆம் தேதி வரக்கூடிய அசூன்ய சயன விரதம், சுருக்கமாக உங்களுக்கு சயன விரதம்னு சொன்னால் புரியும். இது சிராவண மாதம் கிருஷ்ணபட்ச த்விதியை அன்னைக்கு இதை கொண்டாடுவான். கிருஷ்ண பகவான் அன்னைக்கு சயனிக்கக்கூடியதாக சொல்வான். மகாலட்சுமியோட பகவான் சயனிக்கக்கூடிய தினம் சொல்வாள். இந்த விரதத்தை கடைப்பிடிக்கிற தம்பதிகள் பிரிஞ்சிருக்கிறவா ஒன்றா சேர்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுன்னுவான். இது பலவிதமாக இப்போ செய்யலாம். இப்போ அந்த காலத்தில் கோரப்பாய் இலவம் மஞ்சள் மெத்தெல்லாம் வாங்கி கொடுத்து தானம் பண்ணுவான். இன்றைக்கி அது பார்த்திங்கன்னா கோரப்பாயெல்லாம் யாரும் வாங்கிறது இல்லைன்றதுனால வேணால் வசதி இல்லாதவளுக்கு நீங்கள் மெத்தையை தானமாக கொடுக்கலாம். அது எப்படின்னா நம்ம இல்லத்தில் ஒரு புதுசாக ஒரு மெத்தையை வாங்கி மெத்தைன்னு உடனே பெருசாக இதில் 2 விஷயம் இருக்குது. நீங்கள் சின்ன அளவில் ஒரு குழந்தை படுக்கக்கூடிய அளவில் வாங்கியும் யாருக்காவது தானமாக கொடுக்கலாம் வாங்கிறதுக்கு மனுஷாக இருந்தால். இல்லை அவள் உபயோகப்படுத்தணுன்னா அவள் பயன்படுத்தக்கூடியதாக பார்த்து வாங்கி கொடுக்கணும். இது முக்கியமான ஒரு விஷயம். நம்ம ஒரு சின்ன மெத்தையை வாங்கி கிருஷ்ணரோட விக்கிரகத்தை அதில் வைக்கலாம். சில பேர் வீட்டில் லக்ஷ்மி நாராயணர் விக்கிரகமே இருந்தாலும் வைக்கலாம். அன்றைக்கி ஒரு பொழுது சாப்பிடணும். கிருஷ்ணர் பகவானோட நாமாவளிகள் சொல்கிறது ரொம்ப விசேஷம். இல்லை விஷ்ணு சகசிரநாம பாராயணம் விசேஷம். அப்படி இல்லை தேவகி சுத கோவிந்த வாசுதேவ ஜெகத்பதேன்னு அந்த ஜபத்தையும் பண்ணலாம். பொதுவாக இந்த விரதம் கணவன் மனைவி சேர்ந்து அனுஷ்டிக்கிறது. தம்பதிகள் பிரிஞ்சிருந்தால் யார் சேரணும்னு நினைக்கிறாளோ அவள் இதை அனுஷ்டிக்கலாம். பசும்பால் பசு வெண்ணெய் நைவேத்தியத்துக்கு ரொம்ப விசேஷமானது.
பசும்பால், பசு வெண்ணெய் ரொம்ப சிரேஷ்டமானது. விக்கிரகங்கள் வச்சு வழிபாடு பண்ணுறவாளாக இருந்தால் அன்றைக்கி அபிஷேகம் பண்ணலாம். பால், தயிர், தேன், இளநீர் இதிலெல்லாம் அபிஷேகம் பண்ணிவிட்டு அப்புறம் தொடச்சி சுவாமியை வந்து சயனிக்க வைக்கிறது ஐதீகம். அது அந்த புதிய மெத்தையை தானமாக கொடுத்துருவா. இல்லைன்னா நீங்கள் எதாவது புதுசாக கோயில் கட்டுறான்னா அந்த கோயிலுக்கு சயனாதி வாசம் பண்ணுவா, அந்த ஒரு நிகழ்வுக்காக கொடுக்கலாம். இல்லை சாதாரணமாக கோயில்கள்லேயே பஞ்சபேர மூர்த்தின்னு சொல்லுவாள். அது உற்சவர், ஸ்தபனமூர்த்தி, கௌத்துகர் இவாளெலாம் இருப்பாள். இந்த மாதிரி உற்சவர், பலிபேரம், கௌத்துகர்னு பஞ்சமூர்த்தி இருக்கக்கூடிய கோயிலாக இருந்தால் அந்த கோயிலில் கொடுத்தா கோயிலில் வடகிழக்கில் சுவாமிக்குன்னு சயன அறை இருக்கும். சில இடங்களில் மாறி இருக்கலாம். சயனாதிவாசம் பண்ணுறதுன்னு சொல்லுவார் ராத்திரியில் சுவாமியை தூங்க வைக்கிறதுன்னு. இப்போ இந்த புதிய மெத்தை இருக்குது இல்லையா, இது திண்டு தலகாணி வாங்கி அந்த கோயிலுக்கு கொடுக்கலாம். எந்த கோயிலில் இல்லைன்னு சொல்கிறாலும் சுவாமி அங்கே சயனபேரம் இருக்கணும். சயனாதிவாசம் பண்ணுற கோயிலாக இருந்தால் இந்த மெத்தை தலகாணி அந்த கோயிலுக்கே கொடுத்துடலாம். வேதம் படித்த பெரியோர்களுக்கும் கொடுக்கலாம். சரி, இப்போ நமக்கு வந்து விக்கிரகங்கள்லாம் நம்ம மாத்தில் இல்லைன்னா சாலக்கிராமம் மூர்த்தம் இருந்தால் சீதாராமன் சாலக்கிராமம், சந்தான கோபால சாலக்கிராமம் இருந்தால் விக்கிரக ரூபம். ஏன்னா விக்கிரகங்களுக்கு நம்ம பிராண பிரதிஷ்டை பண்ணுறோம், சாலக்கிராமங்களுக்கு பிராண பிரதிஷ்டை அவசியம் இல்லை, இயற்கையாகவே சுவாமி அதில் இருக்கார். அப்போ சாலக்கிராம மூர்த்தத்தை நம்ம 2 கூர்ச்சம் போட்டு கூட வச்சு சுவாமி ஆராதனை பண்ணிட்டு அந்த சாலக்கிராமத்தையும் தானம் பண்ணலாம். ரொம்ப சிரேஷ்டமானது. ஏன்னா சாலக்கிராமம் புதுசாக வாங்கிட்டு வீட்டில் ஆராதனை பண்ண முடியலன்னா அன்றைக்கி சுவாமியை சாலக்கிராம வடிவில் சுவாமி இந்த சயனம் பண்ணுற அந்த மெத்தை எல்லாத்தையும் நம்ம தானமாக கொடுக்கலாம். கிருஷ்ணர் விக்கிரகம் இருந்தால் அர்ச்சிக்கிறதும் நல்லது. நைவேத்தியம், பாத்தியம், அர்க்கியம் சமர்ப்பித்து அர்ச்சிக்கலாம். இந்த நாமாவளி புஸ்தகங்கள்லாம் எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது. சொல்கிறதும் ரொம்ப கடினம் இல்லை, கொஞ்சம் நிதானமாக படித்தா படிச்சுடலாம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாயனமா, கமலாநாதாயனமா, வாசுதேவாயனமா, ஜனார்தனாயனமா, வசுதேவாத்மஜாயனமா, புண்ணியாயனமான்னு நீங்கள் ஓம் சொல்லி கடைசியில் நமகா சொல்லி துளசியால் அர்ச்சிக்கிறது ரொம்ப விசேஷம். அதே பசும்பால் நைவேத்தியம் பண்ணி இந்த சயன விரதத்தை கடைபிடிக்கலாம். பிரிஞ்ச தம்பதிகள் ஒன்று சேருவா. சாதாரணமாக வந்து நித்திரை வரலன்றவாளும் இதை செய்யலாம். தூக்கமே இல்லாமல் இருக்கக்கூடியவர்களும் செய்யலாம். சில பேர் வீடுகளில் இந்த நித்திரைன்றது பிரச்சனைக்குரியதாக இருக்கும், அவளும் இந்த விரதத்தை வந்து அனுஷ்டிக்கலாம். அதே மாதிரி குடும்பத்தில் பரம்பரையாக கணவன் மனைவிக்குள்ளே கலகம், மன வருத்தம், பிரிவு இதெல்லாம் இருக்கக்கூடியவர்களும் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம். எப்பயுமே இது பொதுவாக தர்மசாஸ்திரங்கள், நம்ம சம்பிரதாயங்கள், சாஸ்திரங்கள் சொல்கிற விரதங்களை அனுஷ்டிக்கிறது ரொம்ப நல்லது. பலன் நிதானமாக கிடைச்சாலும் இது இயற்கை மருத்துவம் மாதிரி நல்ல பலன் தரும். இது மாதிரி பிரச்சனைகள் வரும்போது இந்த விரதங்களை ஏன் அடிக்கடி சொல்கிறோன்னா எல்லாருக்கும் சுலபமாக பலன் தரும். இது வந்து ஒரு நியமனத்துக்கு உட்பட்டது. அதனால் இது ரொம்ப நம்ம சிரேஷ்டமானது, விசேஷமானது சொல்கிறோம். இன்னும் பல அபூர்வ விஷயங்கள் பின்னால் பேசலாம். இப்போ ஜோதிட ஆன்மீக கேள்விக்கு போகலாம். அவனருளாலே அவன் தாழ் வணங்கி இந்நாள் இனிய நாளாகட்டும். பிரிந்த தம்பதியர்கள் மீண்டும் சேர்வதற்கு எளிமையான பரிகாரம் சொன்னதுக்கு நன்றி சுவாமிஜி. நேரழைப்பில் காத்துட்ருக்குறாங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்கள் பேர் என்ன சார்? லக்ஷ்மி நாராயணன். எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? திருவள்ளிக்கேணிலேருந்து பேசுகிறேன் மேடம். என்ன சந்தேகம் சுவாமிஜி கிட்ட கேட்கணும் சார் உங்களுக்கு? எங்கள் பொண்ணு எப்போ பார்த்தானா ஒரு வேலைக்கு போகிறா, திடீர்னு போக மாட்டா, தூங்கிட்டே இருக்கா. எப்போ பார்த்தானா ஒரு ரெஸ்பான்சிபிளே கிடையாது மேடம். அதுக்கு தான் மேடம். அவங்க இப்போ என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க சார்? இப்போ வந்து இதில் சாதாரண துணிக்கல்ல இது வேலை செய்கிறா. எப்போ பார்த்தாலுமே தூங்கிட்டே இருக்கிறா. ஒரு ஒரு சுறுசுறுப்பே கிடையாது. ஒரு எதுவுமே ஒரு மைண்ட்ல செக் பண்ண மாட்டா. அவளோட ஜாதகம் ஒன்றா கொடுத்துங்களா மேடம்? டைமு சார் அவங்களுடைய பேர், பிறந்த தேதி, ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். 8/1/2006 5:48 பொண்ணுக்கா காத்தால ஞாயிற்றுக்கிழமை. சுபபவானி. ராசி நட்சத்திரம் சார்? ராசி தான் மேஷ ராசி தான் மேடம். நட்சத்திரம் சார்? அஸ்வினி நட்சத்திரம் தான். சரிங்க சார், நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய சந்தேகத்துக்கு சுவாமிஜி நல்லதொரு தீர்வு சொல்வாங்க. சுவாமிஜி, சப்தரிஷி வாக்கியப்படி உங்கள் பொண்ணோட எதிர்காலத்துக்கு என்ன பரிகாரம் பண்ணால் சிறப்பாக இருக்கும்னு பார்க்கலாம். சில எளிய பரிகாரங்கள் சொல்கிறோம், நீங்கள் அதை செய்துட்டு வர சொல்லுங்கள். கட்டாயம் வந்து நல்ல பலன் கிடைக்கும். நீங்கள் ஒவ்வொரு மாதமும் அஸ்வினி நட்சத்திரம் வர அன்றைக்கி நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான் நினைக்கிறேன், திருவிட்டீஸ்வரன் பேட்டை அப்படின்னு இருக்குது.
அங்கே போய் அந்த ஈஸ்வரனை தரிசிக்க சொல்லுங்கள். மாதம் அஸ்வினி நட்சத்திரந்தோறும் திருவிட்டீஸ்வரம்பேட்டை போய் ரொம்ப பழைய கோயில், அந்த பகுதியில் இருக்கிறவாளுக்கு தெரியும், ரொம்ப பழமையான கோயில். அங்கே ஈஸ்வரனை தரிசிக்க சொல்லுங்கள். ஒவ்வொரு மாதமும் அஸ்வினி நட்சத்திரந்தோறும் ஏதாவது ஒரு விஷயத்தை எடுக்கிறதா இருந்தால் புதன்கிழமைக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுங்க. ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்து செய்கிறதா இருந்தால் புதன்கிழமைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. வருஷத்தில் ஒரு தடவை குறிப்பாக அவரோட பிறந்தநாள் வர அன்னைக்கு, அது அவரோட வருஷ ஜென்ம நட்சத்திரம் அப்படியா இருந்தால் அவரோட பிறந்தநாள் வர அன்னைக்கு நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் இருக்க பெசன் நகரில் அறுபடை வீடுன்னு இருக்குது. அங்கே முருகப்பெருமானை போய் எல்லாம் தரிசனம் பண்ணுங்கள். கட்டாயம் வாழ்க்கையில் மாற்றம் வரும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். குழந்தையினுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைவதற்கு நல்லதொரு பரிகாரம் சொன்னதுக்கு நன்றி சுவாமிஜி. மங்களாணி பவந்து. யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு தீர்வளிப்பார். உங்களுடைய சந்தேகங்களுக்கு விடை காண 7305509333 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் அனுப்புங்கள். நாங்கள் உங்களை தொடர்பு கொள்வோம். உலகெங்கும் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பார்ந்த காலை வணக்கம். நேயர்களே, நம் உடலில் இருக்கக்கூடிய செல்களோட வளர்ச்சி நல்லா இருக்கணும், திசுக்களோட வளர்ச்சி நல்லா இருக்கணும், அதே மாதிரி எலும்போட அடர்த்தி நல்லா இருக்கணும். நம் உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுக்களோட வளர்ச்சி நல்லா இருக்கும்போது உடல் நல்லா இருக்கும். அணுக்களும் சரி, திசுக்களும் சரி, அதே மாதிரி எலும்பு, நரம்பு மண்டலம் இவையெல்லாம் சரியான அளவில் இருந்தாலும் உடல் நல்லா இருக்கும். அதே மாதிரி மூளைக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டமும் சரியான அளவில் இருக்கும்பொழுது மனசு நல்லா மகிழ்ச்சியாக இருக்கும். உடல் புத்துணர்ச்சியோடு இருக்கணும், மனசு நல்லா மகிழ்ச்சியோடு இருக்கணும். இதுதான் நல்ல ஆரோக்கியம். இந்த ஆரோக்கியத்தை கொடுப்பதற்கு நிறைய பழங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி சிவப்பு அவல் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உடல் வளர்ச்சி நல்லா இருக்கும், பெரிய பெரிய நோய்கள்லாம் வராது. சிவப்பு அவலில் இரும்பு சத்து நிறையா இருக்குது. நம்ம உடலில் இரும்பு சத்து, தாமிர சத்து, மெக்னீஷியம் சத்து, பாஸ்பரஸ் இதெல்லாம் குறையும் பொழுது அசதி நிறைய ஏற்படும். அதே மாதிரி ஆக்சிஜன் அளவு குறைந்தாலும் பாதிப்பு தான். சிவப்பு கொய்யா பழத்தில் நிறைய விசத்துக்கள், தாது உப்புக்கள்லாம் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நம்ம உடலில் பல நோயை போக்குவதற்கு பயன்படக்கூடியது. குறிப்பாக பெண்களுக்கு கருப்பைக்கு அதிக நன்மை செய்யக்கூடியது அந்த சேலட் தயார் செய்யும் விதத்தை இப்பொழுது பார்க்கலாம். நேயர்களே, பெண்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய சாலட் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: சிவப்பு அவல், சிவப்பு கொய்யா பழம், பேரிச்சம்பழம், நாட்டு சர்க்கரை. இப்போ அந்த பொருட்களை பயன்படுத்தி எப்படி ஒரு சாலட் தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிவப்பு அவலை நல்லா கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சோம்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்து வரும். நம்ம சாதத்தை அழுத்தினோம்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். தேவையான அளவு அவல் எடுத்து ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை நல்லா வடிச்சிடுங்க. அதே மாதிரி இந்த அவலில் நிறைய தூசு தும்புகள் இருக்கும். நம்ம என்ன தான் சுத்தமான இடத்துல வாங்கினாலும் அதில் நிறைய அந்த உமிலாம் நிறைய இருக்கும், தூசுகள் நிறைய இருக்கும். ஒரு 4 முறை 5 முறை தண்ணியை ஊற்றி நல்லா கழுவிடுங்க. ஒரு சில சிவப்பு அவலில் பார்த்தீங்கன்னா அந்த கலர் வர்றதுக்காக கலர் சேர்த்துருப்பாங்க. அது கூட நல்லா தண்ணி ஊற்றி நீங்கள் கழுவிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு கலர் சேர்க்காத நல்ல சுத்தமான அவலாக பார்த்து வாங்கிக்கோங்க. நல்லா அலசி எடுத்துட்டோம்னா சுத்தமாயிடும். இப்போ இந்த சாலட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்ல ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கலாம். கொய்யாப்பழம், சிவப்பு கொய்யாப்பழம் எடுத்துக்கலாம். கொய்யாப்பழம் நம்ம கட் பண்ணி பார்த்தோம்னா உள்ள வெள்ளையாக இருக்கும். ஒரு சில கொய்யாப்பழம் இந்த மாதிரி நல்லா சிவந்த நிறத்தில் இருக்கும். ஒரு சிலது நல்லா சிவப்பாகவே இருக்கும். அது சாப்பிடவும் நல்லா சுவையாக இருக்கும். அந்த மாதிரி சிவப்பு கொய்யாப்பழத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எத்தனை கொய்யாப்பழம் வேணுமோ, 2 கொய்யாப்பழம் வேணும்னா அதை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கொய்யாப்பழம் பவுலில் போட்டுக்கலாம். கொய்யாப்பழம் தேவையான அளவு எடுத்துக்கலாம். இது கூட பேரிச்சம்பழத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 பேரிச்சம்பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நம்ம ஊற வச்சுருக்கிற சிவப்பு அவல் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். கொய்யா பழத்துலேயே நல்ல சுவை இருக்கும். அதே மாதிரி இதில் நம்ம பேரிச்சம்பழமும் சேர்த்துக்கோம். அதுவும் நல்ல டேஸ்ட்டை கொடுக்கக்கூடியது. தேவையான அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை முக்கியமாக பெண்கள் சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா மாதவிடாய் கோளாறுலாம் எதுவுமே இருக்காது, இடுப்பு வலி ஏற்படாது. அதே மாதிரி உடல் எடையும் கட்டுக்கோப்பாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா வளர்ச்சி நல்லா இருக்கும், அவங்களுடைய அறிவு திறனும் மேம்படும். பெரியவங்க சர்க்கரை நோயாளிகளும் சாப்பிடலாம். சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடும்போது நாட்டு சர்க்கரை மட்டும் சேர்க்க வேண்டாம். இதை ஒரு காலை உணவாக கூட நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம்.
கொய்யா பழத்தில் உள்ளே பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறத்துலையும் இருக்கும், சிவந்த நிறத்துலையும் இருக்கும், அதாவது ரோஸ் கலர்லேயும் இருக்கும். இந்த கலராக இருக்கக்கூடிய கொய்யா பழமும் சாப்பிடலாம், அப்படி சாதாரணமாக இருக்கக்கூடிய கொய்யா பழமும் சாப்பிடலாம். இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் கூட வளர்க்கலாம். மாடி தோட்டம் இருந்ததுன்னா அந்த சின்னதாக ஒரு தொட்டியில் இந்த விதையை போட்டாலும் அப்படிலாம் அந்த கன்று நட்டு வச்சா கூட வளரும். அந்த கொய்யா பழத்தை சாப்பிட்டோம்னா நல்லா சுவையாக இருக்கும். பூச்சி மருந்து போடாமல் கெமிக்கல்லாம் இல்லாத கொய்யா பழத்தை சாப்பிட்டோம்னா நம்ம உடலில் நிறைய நோய்களை போக்குவதற்கு இதுவே ஒரு நல்ல மருந்தாக பயன்படக்கூடியது. கொய்யா பழத்தில் விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் பி இருக்குது, விட்டமின் சி இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, துத்தநாகம் இருக்குது, உயிர்சத்துக்கள் தாது உப்புக்கெல்லாம் நிறையா இருக்குது, பீட்டா கரோட்டின்லாம் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நம்ம உடலில் சேரும் பொழுது நிறைய நோய்களை போக்குவதற்கு பயன்படக்கூடியது. உள் உறுப்புகளில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை குறைப்பதற்கு பயன்படக்கூடியது. உடல் வலி இருக்கிறவங்க, கைகால் வலி இருக்கிறவங்க எல்லோருமே சாப்பிடலாம். தினசரி சாப்பிடும்பொழுது ஒரு நல்ல குணமாகும். அதாவது உடலில் இருக்கக்கூடிய பல நோய்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறையிறது வந்து நம்மளே உணர்வோம். அந்த அளவுக்கு உண்டான சத்துக்கள்லாம் இந்த கொய்யா பழத்துலேயும் சிவப்பு அவல்லையும் நிறையா இருக்குது. எல்லோருமே சாப்பிடலாம், அடிக்கடி சாப்பிடலாம். தினசரி சாப்பிட முடியலாம். வாரத்தில் ஒரு 2-3 நாட்கள் காலை உணவாக சாப்பிட்டாங்கன்னா உடலுக்கு தேவையான எல்லா விதமான சத்துக்களும் கிடைக்கும். உடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். நேயர்களே, பெண்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய சாலட் தயார். இது எப்படி செய்யறதுன்னு இன்னொரு முறை பார்க்கலாம். முதல்ல சிவப்பு அவல் தேவையான அளவு எடுத்து தண்ணீர் ஊற்றி நல்லா அலசி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணீரை வடித்து எடுத்து வச்சுக்கணும். அகலமான பவுலில் சிவப்பு கொய்யாப்பழம், பேரிச்சம்பழம், சிவப்பு அவல், நாட்டு சர்க்கரை இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்தோம்னா இந்த சாலட் தயார். நேயர்களே, இன்றைய ஆரோக்கிய குறிப்பு. பேன் தொல்லை அதிகமாக இருக்கிறவங்க அடிக்கடி தலைக்கு குளிச்சுட்டு வரணும். தலையை நல்லா சுத்தமாக வச்சுக்கணும். தலையில் வந்து அழுக்கு அதிகமாக சேராமல் பார்த்துக்கோங்க. எண்ணெய் பிசுக்கு அதிகமாக இல்லாமல் பார்த்துக்கணும். அதே சமயத்தில் எண்ணெய் தடவாமலும் இருக்கக்கூடாது. வாரத்தில் 3 நாள் 4 நாள் ஆகுது தலைக்கு தேங்காய் எண்ணெயோ இல்லை வேறு ஏதாவது எண்ணெய் தடவி நல்லா மசாஜ் பண்ணிக்கணும். அதே மாதிரி பேன் அதிகமாக இருக்குது, பொடுகு தொல்லை அதிகமாக இருக்குது, அரிப்பு நமைச்சல் இருக்குதுன்னா காட்டு சீரகம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். காட்டு சீரகம் வாங்கி அதை கொஞ்சமாக எடுத்து அது கூட எலுமிச்சம்பழ சாறு தேவையான அளவு சேர்த்து நல்லா அரைச்சி ஒரு பேஸ்ட் பதத்தில் அரைச்சி அந்த பேஸ்ட்டை வேர்க்கால்களில் தலை வேர்க்கால்களில் மட்டும் படுற மாதிரி தடவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து தலைக்கு சேக்காய் தூள் போட்டு தலை குளிச்சுட்டு வந்தீங்கன்னா தலை சுத்தமாகிறது மட்டும் இல்லாமல் பேன் இருந்தாலும் சரியாகும். அந்த முட்டைகள் ஈறுகள்னு சொல்லுவோம், அந்த ஈறு இருந்தாலும் சரியாகும். அதே சமயத்தில் பொடுகும் சரியாகும். அது மட்டும் இல்லாமல் முடி வளர்ச்சியும் நல்லா இருக்கும். மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.